வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். குரு வாழ்க, குருவே துணை. தியானமே யோகம், யோகமே ஞானம். தமிழானந்த யோகம். வாழ்க வளமுடன். இன்று புத்தக கலந்தாய்வு நிகழ்வில் இணைந்துள்ள மெய்யன்பர்கள் அனைவருக்கும் இனிதான மாலை வணக்கம். வாழ்க வளமுடன் என்ற வாழ்த்துக்கள். இன்று நாம் சிந்தனைக்கு எடுத்திருக்கும் தலைப்பு பாலுணர்வும் இறை உணர்வும். ஞான ஆசிரியர் நண்பனை ஐயா அவர்கள் இந்த தலைப்பினை தொடங்கும் போதே உயிரின் தேவை என்ன என்ற கேள்வியோடு தொடங்குள்ளார்கள். தேவைகள் 3 என்று மகரிஷி குறிப்பிடும் போது பசி, தாகம், தட்பவெப்பநிலை பாதுகாப்பு, இயற்கை கழிவுகளின் உந்து வேகம் என்று 3 தேவைகளை குறிப்பிடுகிறார்கள். இந்த 3மே உயிர் இந்த உடலில் தங்கி இருப்பதற்கான தேவைகள் தான். தேவைகள் நிறைவேற்றப்படும் போது மட்டுமே உடலும் உயிரும் இணைந்து சீராக செயல்பட முடியும். அப்போ பாலுறவு என்பது உயிர் சார்ந்தது என்பதை உணர்ந்து கொண்டோம். அதாவது 2 உயிர்கள் இணைய வேண்டும் என்பதுதான் நோக்கம். என்றால் எதற்காக இணைய வேண்டும் என்ற சிந்தனை நமக்கு வேண்டும். இந்த சிந்தனையை ஆழமாக ஆன்மீக ஆசிரியர்கள் உணர்ந்து கொண்டால்தான் வாழ்வின் நோக்கத்தை உணர்ந்து கொள்ள முடியும். அங்கு உணர்வுதான் அதிமுக்கியம். மகரிஷி அவர்கள் அருளிய கல்வி ஓர் உணர்கல்வியாகும். உணர்வு இல்லாமல் இக்கல்வியை கொடுக்க முடியாது, இன்பம் காணவும் முடியாது. தனது கவியில் கூட நீதி நெறி உணர் மாந்தராகி வாடும் நிலை உணர்ந்து தொண்டாற்றி இன்பம் காண்போம் அப்படின்னு இந்த உணர்வு பற்றி அழுத்தமாக மகரிஷி அவர்கள் சொல்லியிருப்பாங்க. சரி, இப்போ பித்து கீழே இறங்கினால் காமம், அதாவது உணர்ச்சி நிலை. உணர்வு நிலை என்பது உணர்ச்சி, நினைப்பு, கணிப்பு, தெளிவு என்ற 4 நிலைகளையும் உள்ளடக்கியது. அதில் முதல் நிலையான உணர்ச்சி நிலையிலேயே லயிச்சிருப்பதுதான் காமம். தெளிவு நிலைக்கு வருவதுதான் உணர்வு நிலை. வித்து மேலேறினால் ஆன்மீகம். ஆன்மீக வாழ்க்கைக்கு ஆன்மீக வாழ்க்கைக்கு, ஞானத்திற்கு அல்லது இறை உணர்விற்கு மூலப்பொருள் எது? அந்த மூலப்பொருளை முதல்ல நமக்கு பாதுகாக்க தெரியணும். அனைவருக்கும் உடல், மனம், பொருளாதார சிக்கல் எல்லாருக்குமே இருக்கு. எல்லாத்துக்கும் அடிப்படையான தீர்வும் இருக்கிறது. இந்த தலைப்பை சரியா நம்ம புரிஞ்சுட்டா போதும், 3 சிக்கலும் தீரும். அத்தனையும் நம்மளால அடைய முடியும். எல்லாத்தையும் அனுபவிக்க வழி செய்கிறது. புலன்களை கெடுக்காமல், முறை தவறாமல் அனுபவிப்பதற்கு, இந்த 3 துன்பங்களை தீர்ப்பதற்காக நாம ஓடி ஓடி களைச்சு போறோம். குண்டலினி யோகத்தின் உச்சகட்ட பயிற்சி, அந்த உச்சகட்ட பயிற்சி முறையாக தவறாமல் செய்து வந்தால் வாழ்க்கையில அத்தனையும் அடையலாம். எது துன்பத்தையும் இன்பத்தையும் நமக்கு கொடுக்கிறதோ அந்த பொருளை பாதுகாக்க சொல்லிக் கொடுக்கிறது மனவளக்கலை. இந்த கலையை சமுதாயத்தில் சரியாக சொல்லிக் கொடுக்காமல் இருட்டடிப்பு செய்யப்பட்டு இருக்கிறது. முதல்ல உடல், உயிர், மனம், ஜீவகாந்தம் மற்றும் மூல பொருளான ஜீவ வித்து குழம்பை பற்றி சுருக்கமா நம்ம கொஞ்சம் பார்க்கலாம். உடல் பல கோடி செல்களின் தொகுப்பு, அதாவது 100 ட்ரில்லியன்கள் அப்படின்னு சொல்றாங்க. செல்களுக்கு அடிப்படையான பொருள், உட்பொருள் என்னன்னா விண்துகள். விண்துகள்களின் கூட்டு செல்கள். எல்லா செல்களும் விண்துகள்களின் கூட்டுதான். உடலுக்குள் இருக்கும்போது ஆகாசம், சித்தாகாசம். அந்த விண்துகள்களுக்கு பெயர் உயிர், சித்தாகாசம். உடம்பே உயிராகத்தான் இருக்கிறது என்று எப்ப நாம புரிஞ்சுக்கிறோமோ அப்பதான்
அடுத்த நிலைக்கு போக முடியும். உடம்புக்குள் உயிர் இருக்கிறது, ஆனா பார்க்க முடியல. ஏன் பார்க்க முடியல? ஏன் பார்க்க முடியலன்னா அதனுடைய அளவு அவ்வளவு மிக மிக சிறியது. அதை திருமூலர் அது ஒரு திருமந்திரத்துல சொல்லியிருக்கிறாரு. மேவிய ஜீவன் வடிவது கூறிடில் கோவின் மயிரொன்று 100 கூறிட்டு மேவியது கூறது 1000 ஆவியன் கூறு 100,000 அப்படின்னு சொல்லிட்டு அந்த கவியில இந்த உயிரினுடைய அளவை சொல்லியிருக்கிறாங்க. அதாவது கோடிக்கணக்கான விண் துகள்களின் கூட்டுதான் உயிர். அந்த உயிரின் வடிவம் அளவு அது எப்படி வடிவ நிலைக்கு வந்தது அப்படின்னு பார்த்தோம்னா விஞ்ஞானத்தால ஏன் உயிர் துகளை பார்க்க முடியல? ஏன்னா உயிர் துகள் இயக்கத்தில் இருக்கிறது, அத்தனையும் சுழற்சியில் இருக்கிறது. வேகமாக சுழலும் போது அலைதான் தெரியும். உதாரணத்துக்கு ஃபேன். இப்போ ஃபேன் வேகமா சுத்தும் போது அந்த 3 விங்ஸையும் நம்மளால பார்க்க முடியல. ஃபேன் ஒரு செகண்டுக்கு 400 சுற்று, அதை விட அந்த அளவுக்கு அதை விட கம்மியாக தான் கூட சுத்தும். ஆனா இந்த உடம்பு இந்த உயிர் துகள் பார்த்தீங்கன்னா அதனுடைய சுற்றக்கூடிய அளவு அதை விட பன்மடங்கு அதிகமாக இருக்கும். இப்போ அது சுத்தும் போது வட்ட வடிவத்தை எடுத்துக்கொள்கிறது. ஃபேன் சுத்துதுன்னா சுத்தும் போது அது என்ன செய்யுது? வட்ட வடிவத்தை எடுத்துக்கொள்கிறது. ஃபேன் சுழற்சி குறைய குறைய அந்த வட்ட வடிவம் காணாமல் போகிறது. அப்போ இயக்கமே வடிவமாக இருக்கிறது. வடிவத்துக்கு காரணம் இயக்கம்தான். விண்துகளின் இயக்கமே வடிவத்துக்கு காரணம். அப்போ அத்தனையும் அலை தொகுப்பு. எந்த பொருளுக்கும் ஒரு தன்மை இருக்கிறது. அது என்னன்னா அது தள்ளுகின்ற தன்மை. சுழற்சி அப்படின்ற போது சூழ்ந்து அதனை சூழ்ந்து அந்த சுழற்சிக்கு அந்த சுழல்றதுக்கு அதனை சூழ்ந்து ஒரு கேப் இருக்கணும் இல்லையா? அப்பதானே அது சுத்த முடியும். சுத்துது அது வெளி இருக்கணும். அதுதான் இடைவெளி. உடல்ல ஒரு விண்ணுக்கும் இன்னொரு விண்ணுக்கும் ஒரு கேப், ஒரு வெளி இருக்கிறது. அதுக்கு அந்த வெளிக்கு ஒரு தன்மை இருக்கிறது. அது என்ன தன்மைனா இழுத்து சுருக்குகிறது. இழுத்து சுருக்குறது அப்படின்னா அட்ராக்டிவ் ஃபோர்ஸ். இறை ஏற்கனவே இருக்கும், அது ஏற்கனவே அது இருக்கக்கூடிய தள்ளும் தன்மை. வெளிக்கு ஈர்க்கும் தன்மை. அப்போ இறைவெளிக்கு தள்ளும் தன்மையும் ஈர்க்கும் தன்மையும் வந்துருச்சு. 2 தன்மை அதுக்கு இருக்கு. ஈர்ப்பு தன்மையும் தள்ளும் தன்மை, அதாவது அட்ராக்டிவ் ஃபோர்ஸ் அண்ட் ரிப்பல்சிவ் ஃபோர்ஸ். இந்த வெளி அட்ராக்டிவ் ஃபோர்ஸ், இப்போ ரிப்பல்சிவ் ஃபோர்ஸும் சேர்கிறது. அப்பொழுது இந்த விண் சுழன்று அலை வருகிறது. அந்த அலை வெளியில் கரையும் போது வெளியில அது அப்படி கரைஞ்சு கரைஞ்சு போகுது. இப்போ இதுக்கு அது வெளியில கரையும் போது அதுக்கு பேர் அலை கிடையாது. இப்போ அதுக்கு வேற பேர் சொல்றாங்க. வெறு வெளி இல்லை, காந்தம் அப்படின்னு அதுக்கு சொல்றாங்க. இப்போ அது ஜீவனால் உருவாக்கப்பட்ட அந்த காந்த அலை ஜீவகாந்த அலை அப்படின்னு அத சொல்றாங்க. சுழல் அலையும் காந்த அலையும் சேர்ந்த ஒரு தொகுப்பு உடல் நம்முடைய உடல். 2 செல்களுக்கு இடையிலேயும் காந்த அலை ஊடுருவி பாய்கிறது. இந்த உடம்பு காந்த அலையின் வடிவமாக காட்சி தருகிறது. இப்படி ஓடும் ஜீவகாந்த அலைக்கு தடை ஏற்பட்டால், ஒரு தடை வந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன், அப்போ அந்த ஜீவகாந்த அலை அந்த இடத்துல தேக்கமுற்று குவிந்து தெளிவாகி ரசாயன பொருளாக மாற்றம் பெறுகிறது. அதாவது இந்த ஜீவகாந்தம் ஈஸியா ஓடிட்டு இருக்கு. அப்படி ஈஸியாக ஓடிக்கொண்டிருக்கக்கூடிய அந்த ஓட்டத்துல ஒரு தடை வரும்போது என்ன ஆகுதுன்னா டிஸ்ஈசி ஏற்படுகிறது. அப்போ
அந்த தடையை தள்ள அடிஷனலாக ஒரு ஃபோர்ஸ் கொடுக்கணும். அதுதான் மருந்து, மறு உந்து. அடிஷனலா அதை உந்தி தள்ளுறதுக்காக அதை கொடுக்கிறோம். அதை கொடுக்கிறவர் தான் மருத்துவர் அப்படின்னு சொல்றாங்க. இப்போ ஜீவகாந்தத்தை வைத்துதான் 5 புலன் உணர்வை நாம உணர்றோம். புலன்களின் இயக்கத்தை சரி செய்வதும் ஜீவகாந்தம் தான். புலன்களின் இயக்கத்துக்கு தடை ஏற்படும் போது, அதுக்கு ஒரு தடை வந்துச்சுன்னா அதை சரி செய்ய ஜீவகாந்தம் நினைக்குது பாருங்க. அதை எப்பயாவது சரி பண்றதுக்கு ஜீவகாந்தம் முயற்சி பண்ணது நினைக்குது பாருங்க. அதுக்கு பேர் தான் மனம் அப்படின்னு சொல்றாங்க. ஜீவகாந்தமே உடல் ஆற்றலாகவும் உயிர் ஆற்றலாகவும் இருக்கிறது. அப்போ ஜீவகாந்தம் தரமாக அழுத்தமாக இருக்கணும். அந்த ஜீவகாந்தம் எங்கே இருந்து வருகிறது? உயிர் துகள்ல இருந்து தான் அந்த ஜீவகாந்தம் வருது. உயிர் துகள் எங்கே இருந்து வருகிறது என்றால் 4 வகையில் வருகிறது. 1 கோள், 2 பூமி, 3 காற்று, 4 உணவு, நீர். பெரும் பங்கு நாம் எடுப்பது உணவு, நீர். மற்ற 3லிருந்தும் குறைவாக எடுப்பவன் மனிதன். உணவு எப்ப பார்த்தாலும் நம்ம சாப்பாடு, நல்ல சாப்பாடு, அதை சாப்பிட்டா இதை சாப்பிட்டா அப்படின்னு சொல்லிட்டு அதுல இருந்தெல்லாம் நமக்கு நிறைய எனர்ஜி வரும், உயிர் துகள்கள் நிறைய வரும் அப்படின்னு நாம நினைச்சிட்டு உணவு நிறைய எடுக்கிறோம். அதுக்கு அது ஜீரணிக்க தேவையான அளவுக்கு நீரும் நாம எடுத்துக்கிறோம். அப்படி அதை எடுக்கிறவங்க மனிதர்கள், மனிதன் அப்படின்னு சொல்றாங்க. மற்ற 3லிருந்தும் குறைவாக எடுப்பவன். மற்ற 3லிருந்தும் அதிகமாக எடுத்து, அதாவது கோள்கள்ல இருந்தும் பூமியில இருந்தும் காற்றிலிருந்தும் அதிகமாக எடுத்து உணவு நீர்ல இருந்து குறைவாக எடுப்பவன் ஞானி அப்படின்னு சொல்றாங்க. உணவு தன்மாற்றம் அடைந்து கிடைக்கிறது. டைரக்டா உயிர் துகளாக வராது. சத்து பொருளை உருமாற்றி தரம் மாற்றி தான் நம்ம உணவுல இருந்து நீரிலிருந்து எடுக்கிறோம். மற்ற 3லிருந்தும் தரமுடையதாக உயிர் துகளை எடுக்கும் போது தரமான காந்த சக்தி மேலோங்கும். தரமான சக்தி மேலோங்கும் போது உடல் மனம் ஆரோக்கியம் பெறுகிறது. நாம் உண்ணும் உணவு ரசம் ரத்தமாகிறது. அப்படி ரசம் ரத்தம் அப்படின்னு சொல்லிட்டு 7 தாதுக்களாக மாறுகிறது. இந்த ரத்தம் இருக்கு பாத்தீங்களா, அந்த ரத்தம், அதாவது அரைப்படி ரத்தத்தை சுண்ட காய்ச்சணும்னா தான் அதுல இருந்து கிடைக்கக்கூடியது ஒரு துளி விந்துநாதமாகிறது. அவ்வளவு சத்தும் கம்ப்ரஸ் ஆகி அதுல இருக்கு. அதனாலதான் அத்தனை சத்து பொருட்களும் இருக்கிறது என்கிறார்கள். இப்ப அது அத்தனை சத்து பொருட்களும் அதுல இருக்குன்னு சொல்றாங்க. கிட்டத்தட்ட 35 விதமான சத்து பொருட்கள் இருப்பதாக சொல்றாங்க. அப்படிப்பட்ட அந்த ஜீவவித்து குழம்பில் தான் உயிர் துகள் உருவாகிறது. அப்ப உடல் முழுவதிலும் உள்ள எல்லா எலும்புக்குள்ள இருந்தும் உள்ள மஜ்ஜையிலிருந்து ஜீவவித்து குழம்பு உற்பத்தி ஆயிட்டே இருக்கு. உடம்புல இருக்க அத்தனை எலும்பு எங்கெங்கெல்லாம் உடல் முழுவதும் இந்த எலும்புனாலதானே கட்டப்பட்டு இருக்கிறது. அது எல்லா இடத்துல இருந்துமே அந்த எலும்புக்குள்ள இருக்கக்கூடிய மஜ்ஜையில இருந்து இந்த ஜீவவித்து குழம்பு உற்பத்தி ஆகிட்டே தான் இருக்கு. உற்பத்தி ஆகி அது கசிஞ்சு கசிஞ்சு காலத்தால உடம்பின் மைய பகுதிக்கு அது சேர்ந்துருது. இப்போ உடல் மன இயக்கத்திற்கு ஜீவகாந்தம் தேவைப்படும் போது, ஜீவகாந்த அளவு குறையிற போது இந்த உயிர் துகள்களின் வேகம் குறையும். வேகம் குறையும் போது ஜீவவித்து குழம்பு என்ன ஆயிடும்? கனமாயிடும். அப்போ மைய பகுதிக்கு அது வந்துடும். வெளியில இருக்கும்போது ஓஜஸ் சத்தாக இருந்தது. செக்ஸுவல் கிளாண்டுக்கு, அதாவது மையத்துக்கு சேர்ந்த உடனேயே செக்ஸுவல் வைட்டல் ஃப்ளூயிடாக மாற்றம் பெறுகிறது. உயிரணுக்கள் நிறைந்த திரவமாக மாறுகிறது. ஒரு குழந்தை உருவாக்கக்கூடிய ஒரு குழந்தையை உருவாக்கக்கூடிய
திறன் படைத்த திரவமாக அது மாறுகிறது. இப்போ உயிர்த்துகள் சுழன்று அந்த அலையே உடலாக உடலும் சுழல்கிறது. இப்ப உடல் பூமியை ஒட்டி இருக்கிறது. அப்ப பூமி சுழல்கிறது. அப்ப பூமியின் மையத்தை உடல் இழுக்கப்படும் போது உடலில் உள்ள கெட்டி பொருள் இழுக்கப்படுகிறது. அப்ப ஜீவவித்து குழம்பு உடல்ல இருந்து வெளிவர எத்தனிக்கிறது. அது வெளியில வர்றதுக்கு ட்ரை பண்ணுது. அப்போ அந்த வெளிவருவதற்கு ஒரு உத்வேகம் கொடுக்கப்படுகிறது. எப்படி இந்த உடல் வளர்ச்சி பெற்றதோ, எப்படி இந்த உடல் தோன்றியதோ, அந்த முன் நினைவினால் நாடக்கூடிய விஷயம்தான் மோகம் அப்படின்னு சொல்றாங்க மகரிஷி அவர்கள். அதாவது இந்த கழிவை வெளியேற்ற ஆணுக்கு பெண் மேலையும் பெண்ணுக்கு ஆண் மேலையும் ஒரு கவர்ச்சி ஏற்படுகிறது. இதுதான் பால் உணர்வு நாட்டமாக மாறுகிறது. இந்த வித்து கழிவு வெளியேறும் போது உயிர் துகள்களும் வெளியேறும் அப்படின்னு சொல்றாங்க. இப்ப இது ஞானக்களஞ்சியம் புக்குல மகரிஷி அவர்கள் ஒரு கவியாகவே நமக்கு கொடுத்திருக்கிறாங்க. தகப்பனுடைய ஒரு கழிவை தாயார் ஏற்று தன் கழிவை அதனோடு சேர்த்து சேர்த்து மிக புனிதமெனும் இந்த உடலை ஈந்தாள். மீண்டும் அவள் உடல் கழிவை பாலாய் உண்டோம். சுகப்பிணைப்பின் அடையாளமான இந்த சுக்கில சுரோனிதம் சேர்ந்து உருவாய் வந்த முகப்பிணையே உடல் வளர்ச்சி பெற்ற பின்னர், அந்த முகப்பிணையே உடல் வளர்ச்சி பெற்ற பின்னர் முன் நினைவால் நாடுவதே மோகமாகும் அப்படின்னு மகரிஷி அவர்கள் நல்லா சொல்றாங்க. ரொம்ப தெளிவா இந்த கவியில விளக்கி சொல்லியிருக்கிறாங்க. இப்போ இன்னொரு ஒரு முக்கியமான பாயிண்ட் என்ன சொல்ல, மிக புனிதமெனும் இந்த உடலை ஈந்தாள். அப்போ இந்த உடல் மிக புனிதமாக நாம் போற்றி பாதுகாக்க வேண்டிய உடல் அப்படின்றது இந்த இடம், இந்த இதுல நம்ம ரொம்ப நல்லா தெரிஞ்சுக்கணும். அதை கெடுக்கிறதுக்கு நமக்கு எந்த உரிமையும் கிடையாது. சரி, முன் நினைவால் நாடுவதே மோகமாகும் அப்படின்னு சொல்லி முடிச்சிருக்காங்க. இப்போ நம்ம அந்த ஃபேன் சுத்துதுன்னு சொன்னோம்ல, ஃபேன் சுத்துது, சுத்தி காற்றை தள்ளி விடுது. அப்போது நமக்கு சுகமா இருக்கு. ஃபேன் எதனால சுத்துது? கரண்ட்னால சுத்துது. வளமுடன். நேரடியாக அந்த கரண்டே எப்படி இருக்கும்? நமக்கு கரண்ட்டை பயன்படுத்தி அந்த ஃபேன் சுத்துது, அதனால நமக்கு சுகமா இருக்கு. அந்த கரண்டே நேரடியாக வந்துச்சுன்னா நமக்கு என்ன வருஷம் கிடைக்கும். அதே போல இந்த உயிர் துகள்கள் காந்தமாகி தன்மாற்றமாகி அழுத்தம், ஒலி, ஒளி, சுவை, மனமாகி வெளியில போகும்போது நமக்கு இன்பமா இருக்கு. அந்த உயிர் துகள்களே வெளியேறும் போது உடல் முழுவதும் ஒரு ஷார்ட் சர்க்யூட் ஆகி ஒரு அதிர்வு ஏற்படும். அந்த அதிர்வு தான் மனிதனுக்கு போதை. அந்த போதையை அனுபவிக்க மீண்டும் மீண்டும் நாடுகிறான். வித்து வெளியேறும் போது உயிர் துகளும் போகும், ஜீவகாந்தம் குறையும். அப்போ உடல் மனம் நோய்வாய்ப்படும். ஆக இந்த முக்கியமான அந்த மூல பொருளை முறையாக பாதுகாத்து மேலேற்றும் போது இறை உணர்வை அடைய முடியும் அப்படின்னு சொல்லிட்டு மகரிஷி அவர்கள் சொல்லியிருக்கிறாங்க. நம்ம ஐயா அவர்களும் அது புத்தகத்துல தெளிவாக எழுதியிருக்கிறாங்க. இந்த உயிரினுடைய நோக்கத்தை தெரிஞ்சிட்டோம்னா எல்லாமே அதுல பாலுறவில் உணர்வு என்று ஒன்று நாம உணர்றோம். அந்த உணர்வு என்பது எது அப்படின்னு நாம தெரிஞ்சுக்கலாம். குழந்தை பிறப்பு என்பது ஒரு பகுதியாகவும், இதில் அடையக்கூடிய உச்சக்கட்ட உணர்வு என்பதை ஒரு பகுதியாகவும் 2ஆக பிரித்து நாம் உணர்ந்து கொள்வோம்.
இப்போ இறைவெளி அசைந்து விண்ணாகி பஞ்ச பூதங்களாகி 5 பூதங்கள் இணைந்து ஓரறிவு தாவரம், 2 அறிவு புழுவினம், 3 அறிவு பூச்சி வண்டு இனம், 4 அறிவு ஊர்வன, 5 அறிவு விலங்கினம் பறவைகள், கடைசியாக 6வது அறிவு பெற்ற மனிதன். உயிரினத்தின் பெருக்கத்திற்காக ஆண் பெண் 2ஆக பிரிந்தது. இதில் மனிதன் மட்டுமே இறை உணர்வை பெற முடியும். மனித மனம் ஒன்றுதான் அற்புத சக்தி வாய்ந்தது. அந்த பிரிஞ்ச இடம் இருக்கு பார்த்தீங்களா, அந்த பிரிஞ்ச அந்த இடத்த நாம் உணர்ந்து கொண்டோமானால் அதிலிருந்து நேரடியாக இறை உணர்வு பெறுவது ரொம்ப சுலபமா நமக்கு இருக்கும். இப்ப ஆண் உயிர் பெண் உயிரோடு இணையும் போது இணைந்த கணத்தில் பிரிந்த இடத்தை மனம் உணர முடியும். ஆணின் மனமும் பெண்ணின் மனமும் அந்த சந்திப்பை உணர்கிறது. அந்த இடத்திலிருந்து நேரடியாக இறைவனை உணர்கிறது அப்படின்னு சொல்லிட்டு ஐயா சொல்லியிருக்காங்க. நேரடியா அந்த இடத்துல இருந்தே நம்ம இறைவனை உணர முடியும் அப்படின்னு சொல்லிட்டு, இப்போ மனங்கள் இரண்டும் இணையும் இடம் இருக்கிறது இல்லையா, அந்த இடத்துல மனம் மட்டுமல்ல, உடல், உயிர், மனம், உள்ளம், சித்தம், புத்தி அனைத்தும் அலை நிலையில ஒன்றாக அப்படி ஒன்றாகி உருகி கசிஞ்சு அப்படி கரையக்கூடிய இடம். உருகி அப்படி கசிச்சு போகுது அப்படின்னு சொல்லிட்டு எழுதியிருக்கிறாங்க. ஒரு திரைப்பட பாடல் கூட இப்ப சமீபத்துல வந்த படத்துலதான் ஒரு பாடல், உருகி போதடி எனது உள்ளம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பாட்டு இருக்கு. எனக்கு சரியா பாட தெரியாது, அதனால நான் உரைநடையில சொல்லியிருக்கிறேன். அந்த பாட்டை நம்ம கேட்டு பார்த்தா தெரியும். அந்த பாட்டை ஆனந்த் அரவிந்தக்ஷன் அப்படின்னு ஒரு பையன் அவனுடைய அப்படியே அந்த ஒரு இனிமையான குரல்ல அதை பாடியிருக்கிறான். அப்படியே ஐஸ்கிரீமே உருகி அப்படியே காது வழியா நம்மளுடைய உள்ளத்துக்குள்ள போய் நம்ம உடம்புல ஒவ்வொரு செல்லுக்குள்ளையும் போய் நிறையிற மாதிரியான உணர்வு இருக்கும். அப்படி ஞானாசிரியர் நன்மணி அவர்கள் காய்கல்ப பயிற்சி எடுக்கும்போது சொல்லுவாங்க, உயிர் சக்தியான ஜீவகாந்தத்தை செலவு செஞ்சு நாம ஐம்புலன்களின் வழியாக உலக இன்பங்களை அனுபவிக்கிறோம். அதனால நம்ம இந்த 5 அளவு முறை காக்கணும்னு சொல்லிட்டு அந்த இதுல சொல்லுவாங்க. ஆனா இந்த உடலுறவில் மட்டும் நாம உடம்புல இருந்து உயிர் துகள்களே நேரடியாக வெளியேறுகிறது. அதனால்தான் அதுல அவ்வளவு இன்பம் இருக்கிறது. அதனாலதான் கண்டிப்பாக அந்த சத்து பொருளை மாதம் 2 முறை மட்டுமே அளவோடு முறையாக கழித்து கொள்ள வேண்டும் என்று அழுத்தி சொல்லுவாங்க. இப்ப பாத்தீங்கன்னா, உதாரணமா பாத்தீங்கன்னா, இந்த ரெண்டு விளக்கு ஏற்றி வச்சிருக்கிறோம் வச்சுக்கலாமே. 2 விளக்கு ஏற்றி வச்சிருக்கிறோம். தள்ளி தள்ளி இருக்கும்போது 2லிருந்து வரக்கூடிய அந்த ஒளி, அந்த வெளிச்சம் ஒரு எல்லை கட்டி கொண்டு ஒரு எல்லை வரைக்கும் தான் அது பரவி இருக்கும். அந்த 2 விளக்கையும் கொஞ்சம் பக்கத்துல, இன்னும் பக்கத்துல 2யும் பக்கத்துல வச்சுட்டோம்னு வச்சுக்கோங்களேன். அப்ப பாத்தீங்கன்னா இந்த 2 விளக்கினுடைய ஒளியும் ஒன்னா சேர்ந்துடும். இதே நம்மளால பிரிச்சு பார்க்க முடியாது. 2 ஒளியும் ஒன்னாக அப்படியே கலந்து நிற்கும் பாருங்க. அந்த மாதிரியான ஒரு நிலை, அந்த 2ம் 2 கலந்து விட்ட ஒரு நிலை, அதுதான் அந்த பால் உணர்வின் உச்சக்கட்ட நிலை அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. இந்த பால் உணர்வின் மூலம் இறைவனை உணர்வதுதான் நோக்கம். அதுக்குத்தான் மனம் அதை தேடுது. ஆண் பெண் இணைப்பில் இறை உணர்வு என்பது ஒரு மின்னல் போல தெரியுமா. அந்த மின்னல் போன்ற உணர்வை தவறாக புரிந்து கொள்கிறோம். நம்ம
உடல் சார்ந்த உறவு என்று புரிஞ்சிட்டு மீண்டும் மீண்டும் உடல்களையே தேடிக்கொண்டிருக்கிறோம் அப்படின்னு எழுதியிருக்காங்க. இந்த மயக்கம் எல்லா உயிரிடத்திலையும் இருக்கிறதா அப்படின்னு கேட்டா இல்லைன்னு தான் சொல்லணும். ஐந்தறிவு ஜீவன் வரை உள்ள உயிரினங்கள் அழகு முறையோடு நிறுத்திக்கிறது. மனிதன் மட்டுமே உலக பொருள்களும் உறவுகளும் இன்பத்தை கொடுக்கின்றன. உலகத்தில் வரக்கூடிய எல்லா பொருள்களும் அந்த உறவுகள் தான் நமக்கு இன்பத்தை கொடுக்குது அப்படின்னு ஒரு மயக்கமான நிலையில இருக்கிறான். மனிதனுடைய 6ஆம் அறிவு தான் இப்படி தடமாறி போக செய்கிறது. இந்த மயக்கத்துலதான் உண்மையான இறை உணர்வில் அவனால நிற்க முடியல அப்படின்னு சொல்றாங்க. இப்ப இயேசு கிறிஸ்துடைய பிறப்பு பற்றி மகர்ஷி அவர்களிடம் அன்பர்கள் கேள்வி கேட்டாங்களாம். அப்போ சாமி, கன்னியாக இருந்த மரியன்னைக்கு இயேசு கிறிஸ்து எப்படி பிறந்தார், எப்படி குழந்தை பிறக்கும்னு சொன்னா ஆண் பெண் உயிர் இணைப்பு இல்லாமல் பிறக்க முடியுமா அப்படின்னா முடியாது, விஞ்ஞானம் ஏற்றுக்கொள்ளாது, சாத்தியமும் இல்லை. அதுக்கு மகரிஷி அவர்கள் சொன்ன பதில், அதாவது அவருடைய தந்தையும் தாயும் இருக்கிறாங்க. ஆனால் அந்த தந்தையும் தாயும் உடல் உணர்வை கடந்த ஒரு தவ நிலையில், அதாவது புலன் உணர்வை கடந்த ஒரு நிலையில அவர்களுடைய இணைப்பு இருந்ததாகவும், அந்த உடல் இணைப்பு தொடங்கிய அடுத்த க்ஷணம் அவர்கள் உடல் உணர்வை கடந்து சென்று விட்டார்கள். உடல் மட்டும் இணைந்திருக்கிறது, மனம் உடல் உணர்வை கடந்து சென்று விட்டது. அப்ப அந்த நேரத்துல இணைப்பு பெற்று பிறந்த குழந்தைதான் ஜீசஸ் கிரைஸ்ட் என்று விளக்கினார்களாம். அதனாலதான் அவர் அவ்வளவு பெரிய மகானாக உலகத்தில் திகழ்ந்தார். அப்படிப்பட்ட ஒரு இணைப்பு அவர்களிடம் இருந்தது அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. இப்ப பாத்தீங்கன்னா ரிஷி பத்தினிகள் அவங்கெல்லாம் அவங்க எப்படி இருந்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லும்போது, உடல், உள்ளம், உயிர், சித்தம், ஆன்மா என்னும் 5 பரிணாமங்களும் ஒருமித்த நிலையில் கணவன் மனைவியும் தெய்வீகமாக அமைந்து வாழ்வையே ஒரு தவமாக வாழ்ந்தார்களாம். இப்போ சப்தரிஷி மண்டலம் அப்படின்னு சொல்றாங்க. 7 தம்பதியினர் வானத்துல அவங்க நட்சத்திரங்களாக இருக்கிறார்கள் அப்படின்னு சொல்றாங்க. அப்போ அந்த மாதிரியான அந்த சப்த ரிஷிகளில் முதன்மையானவர் அத்திரி மகரிஷி. அவரின் மனைவி அனுசுயா தேவி அவர்கள். இறைவனே வடிவமைத்த இனிய தம்பதியினர் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களை சிறப்புப்படுத்தி சொல்றாங்க. ரிஷிகள்ல நிறைய குழந்தைகள் பெற்றுக்கொள்ள இறைவனால் அனுமதிக்கப்பட்டவர்கள் அப்படின்னும் அவங்க இந்த தம்பதிகளை சொல்றாங்க. அவங்க பெற்ற அந்த குழந்தைகள் 4 பேரு. அந்த 4 பேருமே இணையற்ற மகான்கள். முதல்ல யோகத்துல முதலில் யோகத்தை உலகிற்கு உணர்த்திய மகான் பதஞ்சலி முனிவர். அவர் முதல் குழந்தை. 2வது மும்மூர்த்திகளின் ஆற்றலை பிறப்பிலேயே பெற்றிருந்த மகான் தத்தாத்திரேய மகரிஷி அவர்கள். 3வது துர்வாச முனிவர். 4வது அம்பி மிதித்து அருந்ததி பார்க்கும் நிகழ்வுக்கு கர்த்தாவாக விளங்கக்கூடிய வசிஷ்டரின் பத்தினி அருந்ததி தேவி அவர்கள். இந்த 4 குழந்தைகளையும் பெறுவதற்கு இறைவனே அவர்களுக்கு அனுமதித்து அந்த வரத்தை பெற்றவர்கள் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. இறை என்பது தன்னை உணர்வதற்காக 6வது அறிவாகிய மனிதனாக தன்னை எப்படி உணர்வது என்று கேட்டால், அதற்காகத்தான் இந்த உணர்வுகளை எல்லாம் நிலையான உணர்வுகளாக மனதின் அடித்தளத்திலே வைத்திருக்கிறது. இறை உணர்வுகள் என்றால் அதுதான் இன்பம், மகிழ்ச்சி, அன்பு, அமைதி, ஆரோக்கியம், ஆனந்தம் எல்லாம் இதுல அடங்கும்.
உணர்வுகள் வந்து நிலையானதாக இருப்பதே இறை உணர்வு. மின்னல் போல தோன்றிய அந்த உணர்வை நிலையான உணர்வாக உணர்ந்தவர்கள்ல வந்து ராகவேந்திரரும் ஒருவர். ஒரு பேராசிரியர் வந்து அகத்தாய்வுல சொல்லும்போது சொல்வாரு, அவரை போன்றவர்கள் பாலுறவில் வந்து ஒரு முறை மட்டுமே அவர்கள் வந்து ஈடுபட்டிருக்காங்க. அக்கணத்திலேயே இறை உணர்வை அவங்க வந்து அடைஞ்சிட்டாங்க. அதுல வந்து அவங்க நிலைத்தும் திளைத்தும் இருந்ததாலதான் குடும்பத்தை விட்டு அப்படியே வந்து அந்த இறை உணர்விலேயே லயிச்சு அவங்க போயிட்டாங்க அப்படின்னு ஒரு பேராசிரியர் வந்து சொன்னார். அந்த இறை உணர்வை அந்த க்ஷண நேரம் தற்காலிகமாக உணரலாமா, நிலையாக நீடித்ததாக அந்த உணர்வு நமக்குள் இருக்க வேண்டுமா அப்படின்னு கேட்டா, நிலையா நீடித்ததாக இருக்கணும் அப்படின்னு தான் எல்லாருடைய விருப்பமும் ஆகும். இப்போ உதாரணமா பார்த்தோங்க, ஒரு நாளைக்கு ஒரு 10 நிமிஷம் அமைதியா இருந்தா போதுமா அப்படின்னு கேட்டா நம்ம என்ன சொல்வோம்? இல்ல இல்ல, வாழ்க்கை முழுவதும் நமக்கு வந்து அமைதி வேண்டும் அப்படின்னு தான் நம்ம எல்லாரும் நினைக்கிறோம். அதுதான் விரும்புறோம். எல்லாமே நிலையானதாக வேண்டும் அப்படின்னு நம்ம நினைக்கிறோம். ஆனா தற்காலிகமானதை மட்டும்தான் நம்ம வந்து தேடுறோம். இப்ப ஆன்மாவினுடைய தேவையே நிலையான நீடித்த சுகத்தான். அதுக்கு என்ன செய்யணும் அப்படின்னு சொன்னா, கர்ம வினைகளை கழிக்க வேண்டும் அப்படின்னு ஐயா சொல்றாங்க. இப்போ கர்ம வினைகளை கழித்தால் அன்றி நிலைத்த சுகத்தை உணர முடியாது. இந்த கர்ம வினைகள் வந்து கழிச்சாதான் உயிர் மற்றும் ஆன்மா வந்து முழுமையாக நிலையாக இறை உணர்வை பெற முடியும். இப்போ ஆணினுடைய உயிரில் உள்ள கர்ம வினைகளும் பெண்ணுடைய உயிரில் உள்ள கர்ம வினைகளும் ரெண்டும் ஒன்று சேர்ந்து ஒரு ஜெராக்ஸ் அடிச்சு ஒன்னா இணைஞ்சு அந்த இடத்துல ஒரு கருவாக உருவாகிறது. அந்த கர்ம வினைகளின் கூட்டு தொகுப்போட தான் ஒரு குழந்தை உருவாகுது. எதுக்காக உருவாகுது அப்படின்னு கேட்டா, அந்த கர்ம வினை பதிவுகளை வந்து அவங்க வந்து இந்த பிறவியிலேயே இவங்களால முழுமையா கழிக்க முடியாது, இறை உணர்வை பெற முடியாத காரணத்தினால அதை கழிச்சிட்டு இறை உணர்வை பெறுவதற்காகத்தான் அவங்களுடைய ஜெராக்ஸா ஒரு குழந்தையாக உருவம் எடுத்து பிறக்குது. அப்போ அதாவது அந்த குழந்தை பிறக்கும் அந்த குழந்தையாவது இறைநிலை உணர வேண்டும் அப்படின்ற நோக்கத்திற்காக பெறணும் இல்லையா? அதெல்லாம் பெற வேண்டியதா தான் இருக்கு. அப்படிதான் பெறணும். உண்மையில வந்து அந்த நோக்கத்துக்காக தான் குழந்தைகளை பெற்றுக்கிறோமா அப்படின்னா இல்லை. கர்ம வினைகளை கூட்டிக் கொள்வதற்கான வழிகளை குழந்தை பருவத்திலிருந்தே அவங்களுக்கும் அந்த குழந்தைங்களுக்கும் ஊட்டி வளர்த்துட்டு தான் இருக்கிறாங்க. உதாரணமா பிறந்த குழந்தைகளும் பெற்றோர் பேரண்ட்ஸ்ல இருந்து வாங்கின அந்த கர்ம வினைகளோட தவம் பங்குக்கும் சேர்த்து கர்ம வினைகளை கூட்டிக் கொண்டு நிற்கக்கூடிய நிலைதான் இருக்கிறது. சரி, இப்ப வந்து முழுமையான அந்த உணர்வு நிலையில் இருக்கக்கூடிய மனிதன் வந்து உச்சகட்ட பரவசத்தில் இருப்பான். அது வந்து அந்த அந்த க்ஷண நேரத்துல தோன்றி மறைவது. புத்தரை போன்ற மகா ஞானிகள் வந்து 24 மணி நேரமும் அந்த பரவச நிலையில் இருந்து கொண்டே இருப்பார்கள். முழுமையான விழிப்புணர்ச்சியில் அது அடையப்படுகிறது. அன்பு மதத்தின் முக்கிய பகுதி. சன்னியாசிக்கு வந்து பரவசம் ஒவ்வொரு நாளும் தொடர்ந்தபடி இருக்கும். இப்போ நீங்க தூங்கும்போது அந்த கூடும் செயல் நீடிக்கும். நீங்க பிரபஞ்ச வெளியில் வந்து அப்படியே கரைஞ்சு போயிருவீங்க. ரெண்டரை கலந்து போயிடுவீங்க. அவ்வாறு பிரபஞ்சமும் உங்களுக்குள்ள அப்படியே இனிமையா அன்போடு உங்களோட வந்து இணைந்து கொள்ளும். அந்த பிணைப்பே அன்பின் இறுதியான நோக்கமாகும். தாழ்நிலையில் இருப்பது ஆண் பெண் உறவு. உயர்ந்த முடிவான உறவு தியானிப்பவருக்கும் பரம்பொருளுக்கும் உள்ள தொடர்பு. எனவேதான் அந்த பயணத்தை நாம வந்து
காமத்திலிருந்து கடவுளை நோக்கிய பயணம் அப்படின்னு சொல்றோம். பால் உணர்வு தான் பயணத்தின் தொடக்கம். அதை நாம தள்ளி விட்டுறக்கூடாது. அதுல இருந்துதான் நம்ம தொடங்கணும். முதல் படியை வச்சாதான் அடுத்த படியில மேல ஏற முடியும். இப்ப நீங்கள் தொடக்கத்தை ஏற்காமல் அதை மறுத்தோம்னா முடிவு பகுதியை, இறுதி நிலையை நம்ம நிச்சயமா அடையவே முடியாது. ஆனா அது தொடக்கம் மட்டுமே. அதை விட்டு நவராம அங்கேயே நாம நின்றக்கூடாது. நம்ம மேலும் மேலும் முன்னோக்கி செல்ல வேண்டி இருக்கிறது. தியானத்துல நீங்கள் மிக உயர்ந்த நிலைக்கு சென்றதும் உங்கள் பால் சார்ந்த உணர்வு குறைய தொடங்கிவிடும் அப்படின்னு சொல்லிட்டு பகவான் ஓஷோ ரஜ்னேஷ் அவர்கள் சொல்றாங்க. பால் சார்ந்த பரவசம் 2 ரகசியங்களை வெளிப்படுத்துது. ஒன்று உச்சக்கட்டம், மற்றது காலம் மறைவது அப்படின்னு 2 ரகசியத்தை வெளிப்படுத்துது அப்படின்னு சொல்றாரு. உச்சக்கட்டத்துல உங்களுடைய அகந்தை காணாம போயிடும். ஒரு நாள் தியானத்தில் நமக்கு அது தெரிய வரும். உங்கள் அகந்தையும் காலமும் பாலுறவில் ஈடுபடாமலே மறைவதை, எந்த வகையிலாவது காமம் இனிமே எந்த வகையிலும் காமம் தேவைப்படாது என்பதை பாலுறவு தியானத்தின் இயற்கையான வழி அப்படின்னும் அவர் சொல்றாரு. அது இயற்கை வழங்கும் ஒரு வெகுமதி அப்படின்னு சொல்றாங்க. பாலுறவின் உச்சகட்டத்துல மனமும் காமமும் அகந்தையும் ஒரு கணம் மறையுமெனில், ஒரு கணம் மறையுது அப்படின்னு சொன்னா அது தொடர்ந்து எப்பயுமே மறைய முடியும்ல நிச்சயமா அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாரு. பாலுணர்வை இறை உணர்விற்கு ஒரு ஜன்னல் அப்படின்னு சொல்றாரு. அது இயற்கையானது. ஒரு ஜன்னல் தான். நீங்கள் அதுக்கு பின்னால சிறைப்பட்டு கிடக்க வேண்டும் அப்படின்னு அவசியம் இல்லை. அந்த ஜன்னலுக்கு வெளியே குதிக்க முடியும். திறந்த வெளிக்கு, சூரிய வெளிக்கு உங்களால வர முடியும். ஜன்னல் அவற்றை சாத்தியப்படுத்துகிறது. சில கணமே என்றாலும் பேருதவி, அதனால நமக்கு பேருதவியா இருக்கு அப்படின்னு சொல்றார். ஒரு சாஸ்வதமான பரவசத்தை நீங்கள் விரும்பவும் அடையவும் அதுதான் தொடக்கம். சச்சிதானந்தத்தை அது சாத்தியப்படுத்துகிறது. சத்து மெய்ப்பொருள், சித்து அறிவின் வடிவம், ஆனந்தம் இன்பத்தின் உறைவிடம், சச்சிதானந்தம் அப்படின்றது பிரம்மம், அதுவே ஞான நிலை. ஒரு முறை அடைய பெற்றவர் அதிலிருந்து வீழ்வதில்லை. ஒரு முறை அடைந்து விட்டால் எல்லாமே அடையப்பட்டதாகிவிடும் என்கிறார் பகவான் ஓஷோ அவர்கள். பாலுறவில் இறை உணர்வு என்பது ஒரு பகுதியாகவும் குழந்தை பிறப்பு என்பது ஒரு பகுதியாகவும் 2 பிரிவா இருக்கு. இறை உணர்வை நிலையாக பெறுவதற்காகத்தான் பால் உணர்வு என்று ஞான ஆசிரியர் நன்மணி அவர்கள் இந்த பகுதியை முடிச்சிருக்காங்க. இந்த ஞானத்தை சமுதாயத்திற்கு தெளிவாக விகற்பமில்லாமல் கொண்டு சேர்ப்பது நம் கடமையும் ஆகும் அப்படின்னு சொல்லி இந்த உரையை நான் நிறைவு செய்து கொள்கிறேன். இந்த ஞானத்தை தெளிவாக வழங்கிய ஞான ஆசிரியர் நன்மணி அவர்களுக்கு நன்றி. வாய்ப்பளித்த தமிழ் ஆனந்த யோகா அறக்கட்டளைக்கு நன்றி. இந்த அரிய கருத்துக்களை தொகுத்து புத்தகமாக உருவாக்கிய அருள் ஞான செல்வர் சசிகுமார் ஐயா அவர்களுக்கு நன்றி. இறைக்கு குருவுக்கும் நன்றி. இதுவரை செவிமடுத்த மெய் அன்பர்கள் அனைவருக்கும் நன்றி. வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன்.